அவர்கிட்ட கூட்டு போய் ஜி ராமநாதன் ஆள் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய இசை மேதை. அவர்கிட்ட போய் பாட்டு பாட சொன்னால் இவருக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு இவர் வாய்ப்பாட்டுக்காரர்கள்பாங்க. பாரதி கூட வாய்ப்பாட்டுக்காரன் தான். அது மாதிரி இவர் என்ன செய்யார், ஜி ராமநாதன் உட்காந்துருக்காரு, டேபிள் மேலே ஒரு தாளம் போடுறாரு, டங்கி தாளம் போட்ட உடனே ஜி ராமநாதன் பார்க்குறாரு. ஜி ராமனுக்கு அந்த கௌரவம், அவங்களும் மிகப்பெரிய ஆள். அப்படி பார்க்காரு, ஏய் யார் அவன் இந்த மாதிரி சந்தத்துக்கு டேபிளில் தாளம் கொடுங்க, மூளை வெளியே சொல்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தான் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி குடிக்கும் என்று நம்பிக்கையோடு வந்த ஒரு இளம் கவிஞனை வெளியே போய் என்று சொல்லுகிறான். நொந்து போய் வெளியே வராரு. அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, என்றாவது ஒரு நாள் நீயே என்னை அழைத்து மிக மரியாதையோடு என் இசையில் நீ ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லுவார் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு என்ன செஞ்சாரு, வெளியே போனார். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதுதான் பா நீலகண்டத்தினுடைய அந்த படம். காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை பிடிச்சு ஆட்டுது. அந்த புலி யாரு? வாழ்வின் கணக்கு தெரியாம பொண்ணு காசு எண்ணி பூட்டுது. ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனுஷன் பிறக்கும் போது புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுதுன்னு எழுதுனா பாருங்க. ஏன்னா நான் தான் மாற்றி எழுத மாட்டேன், என்னுடைய கவிதைகளையோ என் எழுத்துக்களையோ மாற்றுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ மாற்றித்தான் கொடுன்னு சொன்னால் அந்த கடைசியில் வருது பார்த்தீங்களா, காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. ஏன்னு கேட்டால் பா நீலகண்டனுக்கு காதோரம் முடி நரைத்திருக்கும். உடனே நீலகண்டன் பயந்து போயிட்டான். அஜோ நம்ம சொன்னதுக்கு இந்த ஆளை என்ன செஞ்சான், கவிங்க அறம் பாடிட்டான், செத்தான் செத்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடி பட்டுக்கோட்டை ஓடி, கோச்சுக்கிறாப்பா நீ எனக்கு அந்த பாடல் சரியாக வரணுங்கிறக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அற்புதமாக எழுதியிருப்பார் சார்.